அதாவது நல்லவர்கள் மனம் நோகும்படியா நாம ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சுலபத்தில் நம்மளை விட இதெல்லாம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறாங்க. ஒருவருடைய நேர்மையை இன்டெகிரிட்டியை டவுட் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சாரி தெரியாதுன்னு சொல்லணும். அது ஒரு மாதிரின்னு தான் யாரோ சொன்னாங்க. உனக்கு தெரியுமா உண்மையிலேயே? இல்ல இல்ல நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாமா? எனக்கு தெரியாது அப்படியா சொல்லிட்டு போனோம். இன்னொரு பத்தி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இப்ப சீத்தை கடுஞ்சொல் சொல்லிட்டா, தவறான ஒரு சொல்ல பயன்படுத்திட்டா, நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலடா அப்படின்னா இந்த வார்த்தை சொன்னதை பின்னாடி நினைச்சு ரிப்பன்ட் பண்ணி வருத்தப்படுறா. எப்படி சொல்றா? என்னை நாயகன் இளவலை தம்பிய எண்ணலா வினையேன் எல்லையில்லாத வினையுடையவன் சொன்ன வார்த்தைகள் கேட்டு தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பத்தியா, அறிவிலள் என துறந்தானோ. நான் சொன்ன சொல்லு தப்பு, அதை நினைச்சு என்ன ராமன் வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா. நல்லவர்களை கடுஞ்சொல்லால் நாம் சொல்லுகிற போது அதற்காக வாழ்நாளில் வருத்தப்பட வேண்டி வரும். ஒவ்வொரு சொல்லும் மதிக்கத்தக்கது, தெரிந்து அந்த சொல்லை பயன்படுத்த வேணும்.